வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கொத்து பிரைட் ரைஸ் பிரியர்களுக்கு பேரிடி. இன்று நள்ளிரவு முதல் விலை அதிகரிப்பு. நாளை மறுதினம் திறக்கப்படும் கொழும்பு மத்திய பேருந்து நிலையம். வத்தளை தொழிற்சாலை ஒன்றில் பாரிய தீ விபத்து. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். சட்டவிரோதமாக எரிபொருள் சேமிப்பு ஒரு மாதத்தில் 31 பேர் கைது. இலங்கையில் புதன்கிழமை பொது விடுமுறை நீக்கப்படுகிறதா? அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. நாட்டில் இன்று சில பகுதிகளுக்கு 12 மணி நேர நீர்வெட்டு. இலங்கை முழுவதும் உயர் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை. கிளிநொச்சி பகுதியில் கழிவகற்றல் இல்லாமல் சிரமத்துக்கு உள்ளாகும் பொதுமக்கள். கந்தளாயில் தொடர்ந்து மோதி சிவில் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழப்பு. மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கு எரிபொருள் விநியோகம் செய்ய சீனா இணக்கம். கூறிய ஆயுதங்களால் தாக்கி ஒருவர் கொலை. இரத்தினபுரியில் சம்பவம். தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் இன்று ஆரம்பம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பிலிருந்து நாடு முழுவதும் விசேட போக்குவரத்து சேவைகள் தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பினால் இன்று நள்ளிரவு முதல் கொத்து பிரைட் ரைஸ் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் நிலையில் சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொத்து பிரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலை 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்டுள்ள கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் நாளை மறுதினம் காலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. 2 முனையங்களை கொண்ட இந்த நிலையத்தில் தரைத்தளம் பேருந்து தரிப்பிடமாகவும், 2ஆம் தளம் ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வறைகளாகவும், 3ஆம் தளம் நிர்வாக அலுவலகங்களாகவும் நவீன வசதிகளுடன் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இலங்கை விமானப்படையின் உழைப்பு பங்களிப்புடன் இந்த பேருந்து நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக சுமார் 424 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வத்தளை மாபூல தூவவத்தை பகுதியில் அமைந்துள்ள மெழுகு துணி உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கொழும்பு தீயணைப்பு பிரிவை சேர்ந்த 13 அதிகாரிகள் மற்றும் 3 தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்காக ஈடுபடுத்தப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் விலை 775 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய அதன் புதிய விலை 4765 ரூபாவாகவும், 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் விலை 308 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1910 ரூபாவாகவும், 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் விலை 140 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும், இதன்படி அதன் புதிய விலை 890 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை சேமித்து வைத்திருந்த 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FG வுட்லர் இதுகுறித்து தெரிவிக்கையில், கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த முற்றுகைகளின் போது மொத்தமாக 52,000 லிட்டருக்கும் அதிகமான எரிபொருள் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. அதன்படி டீசல் 47,006 லிட்டரும், பெட்ரோல் 2,668 லிட்டரும், மண்ணெண்ணெய் 2,706 லிட்டர் கைப்பற்றப்பட்டுள்ளன. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருளை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்களை கண்டறியும் நோக்கில் காவல்துறை மா அதிபரின் பணிப்புரைப்பிற்கு அமைய இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
தட்டுப்பாடுகளை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு அடிப்படையிலான விநியோகம் ஒற்றை இரட்டை இலக்கம் ஒன்றை முறையானது மற்றும் புதன்கிழமை பொது விடுமுறை என்பன குறுகிய கால தேர்வுகளாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டன என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதன்கிழமை விடுமுறை முறைமை நிலைமையை வழமைக்கு திரும்பியதும் நீக்கப்பட்டு நாட்டின் செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு அடிப்படையிலான விநியோகம் ஒற்றை இரட்டை இலக்க முறை என்பன குறுகிய கால தீர்வுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். விநியோக நிலைமை மேலும் சீரடையும் பட்சத்தில் தற்போதுள்ள கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோமாகம மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இன்று 12 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பாதுக்க மற்றும் அதன் அருகாமை பகுதிகளில் தற்போது நடைமுறையில் உள்ள நீர் விநியோக தடை இன்று காலை 8 மணிக்கு முடிவுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கோமாகம மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 12 மணி நேர நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படும். தற்போது நிலவும் வறண்ட வானிலை காரணமாக நீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறைகளே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் சுகாதார வாரியம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மே அல்லது ஜூன் மாதங்களில் இயல்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது இருப்பதை விட தென்மேற்கு பருவமழையின் போது மழைப்பொழிவு குறையக்கூடும், அதாவது அது 30% அதிகமாக குறையலாம் என்றும், ஆனால் மே மாதம் என்பது பருவமழையின் தொடக்கம் மட்டுமே. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இயல்பான மழைப்பொழிவு திரும்பும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை இலங்கையில் உச்சியில் சூரியன் நேரடியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் பல மாகாணங்களில் உள்ள சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தாலும் தற்போது நிலவும் வறண்ட வானிலை அப்படியே தொடரும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பெருந்தன் நகர் பகுதியில் கழிவகற்றல் முறையாக நடைபெறாமை மற்றும் பொது மலசல கூடத்துக்கான தண்ணீர் வசதியின்மையால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். கிளிநொச்சி நகரத்தின் உபநகரங்களில் ஒன்றாகவும் நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரும் இடமாகவும் காணப்படும் பெருந்தன் நகரத்தின் பொது இடங்களிலும் பேருந்து நிலையத்திலும் உரிய முறையில் கழிவகற்றல்கள் மேற்கொள்ளப்படாமையால் கழிவுகள் தேங்கி காணப்படுகின்றன. இதனால் சில கழிவு தொட்டிகளில் துர்நாற்றம் வீசியும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மேலும் பல்வேறு இடங்களில் வருகை தரும் ஆயிரக்கணக்கான பயணிகள், பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் பயன்படுத்தும் பொது மலசல கூடம் கடந்த 4 மாதங்களாக கட்டுமான பொருட்கள் காரணமாக செல்ல முடியாமல் இருக்கின்றதாகவும் அதற்கு மேலாக தண்ணீர் வசதியும் இன்றும் இல்லை. இதனால் மலசல கூடத்தை பயன்படுத்த முடியாமல் பலர் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முல்லைத்தீவு, பூநகரி, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளை இணைக்கும் பிரதான போக்குவரத்து குழிவு மையமாக உள்ள பெருந்தன் நகரத்தில் உரிய மலசல கூட வசதிகளின்மை மற்றும் கழிவகற்றல் முறையின்மையால் நகரத்துக்கு வருவோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் வென்ட்ரா சென்புர பகுதியில் தொடருந்தில் மோதி சிவில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் 4ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் வென்ட்ரா சென்புர பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஐயார் அசங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த இவர் திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து தொடருந்தில் மோதியுள்ளார். வென்ட்ரா சென்புரவில் அமைந்துள்ள தனது வீட்டுக்கு தண்டவாளம் வழியாக அவர் சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு விரைந்த கந்தலாய் குற்றப்புலனாய்வுத்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வந்த மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த சுகாதார அமைச்சர் உறுதியளித்துள்ள நிலையில் போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மருத்துவர்களின் இடமாற்றங்கள் மற்றும் மருத்துவ பயிற்சி முடித்தவர்களின் நியமனங்கள் தொடர்பான பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. வேலைநிறுத்தம் காரணமாக வழக்கமான மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவசர சேவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள கலந்துரையாடலை முன்னிட்டு வேலைநிறுத்தம் இடைநிறுத்தப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அந்த சந்திப்பின் முடிவை பொறுத்தே அடுத்தடுத்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எரிபொருள் விநியோகம் செய்ய சீன அரசாங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. ஸ்திரமான எரிபொருள் விநியோக சங்கிலியை பேணுவதற்கு சீனா இலங்கைக்கு உதவ முன் வந்துள்ளது. இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளைப் போன்றே சீனாவிடமும் இலங்கை எரிபொருள் கோரியிருந்தது.
போதியளவு எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் இலங்கை அரசாங்கம் எதிர்நோக்கும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென் போங் இந்த விடயத்தை அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளார். சீனாவிடமிருந்து கிடைக்கப்பெறும் எரிபொருள் இந்த மாத நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரத்தினபுரி பெனாமுறை வே அதிர பகுதியில் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் குறித்த நபர் நேற்று இரவு அப்பகுதியில் உள்ள வேறொரு இடத்துக்கு சென்றிருந்தபோது அங்கிருந்த இருவர் அவரை தாக்கியதுடன் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து பலத்த காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் இரு சந்தக நபர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெனாமுறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5000 ரூபாய் வரையிலான அனைத்து லங்கா கியூஆர் கொடுக்கல் வாங்கல்களுக்காகவும் வர்த்தகர்களிடமிருந்து அறவிடப்படும் சேவை கட்டணம் முழுமையாக நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டும் வகையில் தேசிய கியூஆர் கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்காவின் தலைமையில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நாணயங்கள் மற்றும் நாணயத்தாள்களின் பயன்பாடு குறைந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு அமைய இன்று 5000 ரூபாய் வரையிலான அனைத்து லங்கா கியூஆர் கொடுக்கல் வாங்கல்களுக்காகவும் வர்த்தகர்களிடமிருந்து அறவிடப்படும் சேவை கட்டணத்தை முழுமையாக நீக்குவதற்கு நிதி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன் மூலம் சிறு வர்த்தகர்கள் எவ்வித மேலதிக செலவுமின்றி டிஜிட்டல் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தற்போது இலங்கையில் மிகவும் வலுவான டிஜிட்டல் நிதி உள்கட்டமைப்பு காணப்படுவதுடன் நாட்டின் வயது வந்த மக்களில் 89% பேருக்கு வங்கி வசதிகள் உள்ளது. எனவே ஒரு காலாண்டில் 6.3 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான 68 மில்லியன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் CEFTS கட்டமைப்பும் 20க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் 4,50,000 வர்த்தக நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள லங்கா கியூஆர் கட்டமைப்பும் தற்போது செயலில் உள்ளதாகவும் எனினும் பொருளாதாரத்தில் இன்னும் 1.48 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி விசேட பேருந்து மற்றும் தொடர்ந்து சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன இதுகுறித்து தெரிவிக்கையில் புத்தாண்டு காலப்பகுதிக்காக சுமார் 1500 மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன், பதுளை, கண்டி, பண்டாரவளை, அனுராதபுரம், திருகோணமலை, யாழ்ப்பாணம், சிலாபம் மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. காலி மற்றும் மாதிரி ஆகிய இடங்களை மையப்படுத்தி அதிவேக நெடுஞ்சாலைகள் ஊடாக விசேட போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களமும் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் விசேட புத்தாண்டு சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. குறிப்பாக கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரையான வடக்கு வழித்தட தொடர்ந்து சேவைகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எதிர்வரும் 9ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொடர்ந்து மேலாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.